ஒளியே ஒளியே எழிலே வருக, உயிரே உயிரே இறையே வருக, வழியே வழியே வலமே வருக, விழியே விழியே விரைவாய் வருக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் வாரம். இன்று அமைதியின் மெழுகுவர்த்தி ஏற்றுகின்றோம். இது மீட்பரின் வருகை, வரும் காலம், அவரின் இயல்புகள் போன்ற அனைத்து செய்திகளையும் தந்த இறைவாக்கினர்களான எசாயா, எரேமியா, தானியேல் போன்றோரை குறிக்கின்றது. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. மத்தேயு அதிகாரம் 3 இறைவசனம் 1. இறைவாக்கினர்கள் அனைவரும் மீட்பரின் வருகைக்காக நாம் எவ்வகை தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என எடுத்துரைத்துள்ளனர். நாம் அனைத்தையும் அறிந்திருந்தும் நம் வலுவின்மையாலும் விசுவாச குறைவாலும் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறோம். இனியாவது அவரில் நம்பிக்கை கொண்டு அவரை நாடி தேடுவோம். ஜெபம். ஓ இயேசு கிறிஸ்துவே, அனைத்து உலகங்களின் அரசரே, எல்லா இதயங்களின் மகிழ்ச்சியே, விரைவில் வந்து உம் மக்களை மீட்டு வருக, உயிரே உயிரே இறையே வருக. கருணையின் கடலே கனிவுடன் வருக, கலங்கமில்லா ஒளித்தருவே வருக. உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிறை நாம் சிறப்பிக்க அன்னையாம் திருச்சபை நம்மை அன்போடு அழைக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் உலக கவலையினால் ஈர்க்கப்பட்டு உள்ளத்திலே அமைதி இல்லாமல் அலைந்து தெரிந்து கொண்டு புலம்பலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாபெரும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையினால் அந்த புலம்பலை களி நடனமாக மாற்றி உள்ளத்திற்கு அமைதியை கொடுக்கிறான். அந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அந்த திருப்பலியிலே நம்முடைய கருத்துக்களுக்காக நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க தேவையான அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடி ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே இறந்து போன ராஜேந்திரன் என்கின்ற லூகாசுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய அகஸ்தின் பிள்ளை இருதய மேரியம்மாளுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள்தாஸ் சூசையம்மாள் ஹம்புரோஸ் லாரன்ஸுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன எல்லா ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்க நிலையிலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், நம்முடைய பங்கிலே உழைத்து மறைத்த அனைத்து அருள் தந்தையர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள் சகோதரிய ஆண்மலை பாற்றிக்காகவும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த வேளையிலே இந்த பங்கை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நம்முடைய பங்கு தந்தை எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் இறைவன் ஆசீர்வதித்து அவருக்கு நல்ல உடல் உள்ள நலன்களை கொடுத்து வழிநடத்தும் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை நாம் கெஞ்சி மன்றாடுவோம். அவரே நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக
மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்திரளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலியேசு வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ நாளும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருகிற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். ஈசோ பொல்லினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ நாளும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் அனைத்தையும் தடை செய்யாதிருப்பதாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையும் எங்களை அனைவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடும் பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர், எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைத்துவிடு, கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள் என்று கூறுகின்றார். பேராசை, நான் என்ற ஆணவம், பல ஆண்டுகளாக மன்னிக்க மறுத்து வாழும் மந்த உள்ளம், மற்றவர்கள் தேவைகளை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியும் கலாச்சாரம் போன்ற நமது துன்ப ஆடைகளை களைத்து ஆண்டவர் அருளும் அமைதியை சுவைக்க அழைக்கும் முதல் வாசகத்தில் செவிமடுப்போம். முதல் வாசகம். கடவுள் பேரொளியை காட்டுவார். இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம். எருசலமே,
உம் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளத்தின் மாட்சியை மணிமுடியாக உன்னை தலைமீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் சூழுள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொழியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுளில் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலமே எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்திசையை நோக்கு. கீழ்திசையை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்களை தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னல் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர்மலைகள் என்றென்றும் உள்ள கொன்றுகள் எல்லாம் தாழ்வும் பள்ளத்தாக்குகள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் கடவுள் தாம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்த வெளிப்பாடும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பார வாரம் எழுந்தது. பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் என்று பிற இனத்தார் தங்களுள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி இருக்கின்றோம். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீருடையாக வான்மழை மாறுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள், அக்களிப்போடு அறுவடை செய்பவர்கள். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள், அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். இரண்டாம் வாசக முன்னுரை.
ஓரறிவு முதல் 5 அறிவு கொண்ட படைப்புகள் இறைவன் தன்னை எதற்காக படைத்தாரோ அந்த பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றன. ஆனால் பகுத்தறிவை பெற்ற மனிதன் மட்டுமே தான் படைக்கப்பட்டதன் நோக்கம் அறியாமல் இருக்கின்றான். ஆகவே இறைவனின் சாயலை பெற்ற நாம் அனைவரும் இறைவனை பற்றி அறிவிலும் தேர்ந்து தெளிவிலும் பண்பிலும் சிறப்புற வாழ அழைக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்க வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாய் இருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் போந்தி பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தான். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலோன் பகுதிகளுக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலைநிலத்தில் வாழ்ந்து வந்தான்.
அவர் கடவுளின் வாக்கை பெற்றிருந்தார். பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசையாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பேர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்திலே பாசத்தை வளர்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய இந்த இரண்டாவது ஞாயிறு அமைதியை பற்றி நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் இஸ்ராயேல் மக்கள் அந்த இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது, வாரும் ஆண்டவரே மாரநாத்தா என்று ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற பொழுது, உள்ளத்திலே நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், அமைதி இல்லாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்வை துளைத்து விட்ட ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். எனவேதான் அவருடைய ஏக்க பெருமூச்சாக இருந்தது, எங்களை மீட்க வாரும் ஆண்டவரே, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை மீட்டு அமைதியை கொடுக்க வாரும் ஆண்டவரே என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு அமைதியைத்தான் இந்த திருவருகை காலத்தில் இரண்டாவது வாரத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த அமைதிக்காக நாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் எல்லோருமே உள்ளத்திலே நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் பல நேரங்களிலே வாழுகின்ற பொழுது, எனக்கு எங்கு கிடைக்கும் நிம்மதி, எங்கு இருக்கிறது அமைதி? எனவேதான் ஒரு திரைப்பட பாடலிலே நாம் பாட கேட்கிறோம், எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு இந்த உலக மனிதர்களால், இந்த உலகத்தினால், இந்த உலக பொருட்களினால், இந்த உலகத்திலிருந்து வருகின்ற இன்பத்தினால் எனக்கு கண்டிப்பாக என்னுடைய மனதிற்கு அமைதி கொடுக்க முடியாது. இதைத்தான் அந்த கவிஞன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே உணர்ந்து பாடினான்.
எங்கே நிம்மதி, எங்கே அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த நிம்மதி இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவர் கொடுக்கிற இந்த அமைதியை நாம் முழுமையாக சுவைத்து அனுபவிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் இந்த உலகமே எனக்கு நிரந்தரமான சொத்து என்று சொல்லி நாம் வாழுகின்ற வாழ்க்கை சரியாக முறையிலே நடந்து கொண்டிருக்கிறதா? இறைவன் இயேசு கிறிஸ்து அவர் கொண்டு வந்த அமைதியை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? நாம் வாழுகின்ற வாழ்க்கை சரியாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க கூட நேரமில்லாத மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஊனியல்பின் செயல்பாடுகளுக்கு உட்பட்ட மக்களாக தூய ஆவியானவர் கொடுத்த அந்த அருள் வரங்களையும் கொடைகளையும் வீணடித்து விட்டு பாவ வாழ்க்கையிலே ஊனியல்பின் செயல்பாடுகளை நாம் வாழுகின்ற பொழுதுதான் நாம் கொண்டு வந்த கடவுள் நமக்கு கொடுத்த இந்த பிறப்பின் பொழுதே, நாம் கருவிலே உருவாகும் பொழுதே அவருடைய தூய ஆவியை கொடுத்து அமைதியை கொடுத்த அந்த ஆண்டவர் இந்த வெளி உலகத்துக்கு வந்தவுடனே அந்த அமைதியை அடமான வைத்து விட்டோம். எனவேதான் இந்த பொருளிலே கிடைக்குமா அல்லது இந்த மனிதனிடத்திலே கிடைக்குமா, என்னுடைய நண்பனிடத்திலே கிடைக்குமா என்று இங்கும் அங்குமாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அலைகின்ற பொழுது காற்றடித்த உடனே காற்றோடு காற்றாக பறந்து செல்லுகிற பதருக்கு ஒப்பானவர்களாக இருக்கிற இடம் தெரியாமல் நாம் போய்விடுகிறோம் அன்புக்குரியவர்களே. அதைத்தான் இன்றைய வழிபாட்டு வாசகம் நமக்கு சொல்லுகிறது. நீ இந்த உலகத்திலே நீ எதையும் தேடாதே. ஏனென்றால் சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது, உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நான் கொடுக்கும் அமைதி. கிறிஸ்து இயேசு சொல்லுகின்றான், நீ தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த அமைதி உனக்கு கொடுக்க முடியாது இந்த உலகம், நான் மட்டுமே உனக்கு கொடுக்க முடியும். எனவே என்னிடத்தில் நீ சரணடைந்து விடு என்று சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, ஒரு அரசாங்கத் துறையிலே நல்ல ஒரு பதவியிலே இருந்தவர், பேரோடும் புகழோடும் இருந்தவர். ஆனால் அதே நேரத்தில் அவரை போல ஒரு பாவ வாழ்க்கையிலே அக்கிரமங்கள் செய்வதிலே அவர் அடித்துக்கவே யாரும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தவறு மேல் தவறு, தன்னுடைய பதவியை அவர் தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த பதவியினுடைய அதிகாரத்தினுடைய நல்லதுக்கு பயன்படுவதற்கு பதிலாக அதை மிகவும் தவறான வழிகளிலே அந்த பதவியை தன்னுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தினார். எனவே அவர் கையூட்டு வாங்குவது, லஞ்சம் வாங்குறது போன்ற எல்லா செயல்களிலுமே தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற பொழுது இது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது, மக்களுக்கு தெரிய வந்தது, அவரை விட மேல் அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. இந்த செய்தி காவல்துறைக்கும் சென்றது. எனவே இப்படிப்பட்ட மனிதனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் அவருடைய அலுவலகத்திற்கு வருகிறார்கள். ஆனால் வந்தவர்கள் இந்த அதிகாரியை பார்த்து பேசுகின்ற பொழுது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னோடு பணி செய்கின்ற ஒன்றும் அறியாத ஒரு மனிதனை காட்டி கொடுக்கிறார். இந்த தவற்றிற்கெல்லாம் நீங்கள் சுமத்துகின்ற குற்றத்திற்கெல்லாம் காரணமானவன் இவன்தான், இவனை கைது செய்யுங்கள். காவல்துறை வந்தார்கள். அது ஒரு பாவமும் அறியாத செம்மறியாக இருக்கிற அந்த மனிதனை அழைத்து சென்றார்கள், சிறையிலே அடைத்தார்கள். சிறிது நாட்கள் ஆனது. இந்த அதிகாரியுடைய வீட்டிலே அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இறந்து கொண்டிருந்தார்கள், செத்து கொண்டிருந்தார்கள். இந்த மனிதனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, குழப்பமான நிலை. மனைவியை இழந்தேன், என்னுடைய பிள்ளைகளை இழந்தேன் என்று ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் கூட ஆனால் தான் திருந்திய பாடு இல்லை. எனவே இந்த ஒரு சூழ்நிலையில இந்த அதிகாரியுடைய நெருங்கிய நண்பர்கள், அவரை பற்றி தெரிந்தவர்கள் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், இதுக்கு அப்புறமாவது ஒழுங்கா திருந்தி வாழ். நீ செய்த பாவத்தினுடைய விளைவுதான் உன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, உன்னை விட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமாவது திருந்தி வாழ். மனிதனாக நீ மாற்றத்துக்கு கொண்டு வா உன்னுடைய செயல்களை என்று சொல்லுகிற பொழுது அவன் சொன்ன வார்த்தை அதுதான், நான் என்ன தப்பு செய்கிறேன், நான் யாருக்கு துரோகம் செய்கிறேன்,
நான் என்னத்துக்கு திருந்தணும்? திருந்திய பாடில்லை. நாட்கள் சென்றது. கடைசியாக ஒரு கடிதம் ஒன்று அவருக்கு வந்தது. ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரை பிரித்து படிக்கிறாங்க. யார் எழுதியது என்றால், இவர் எந்த மனிதனை காட்டி கொடுத்து யாரை சிறையில் அடைத்தார்களோ அந்த சிறையிலே இருக்கிற கைதி எழுதுகின்றான். என்ன எழுதினான் என்றால், ஒன்றும் செய்யாத என்னை என் மீது குற்றத்தை சுமைத்து என்னை நீ குற்றப்படியோடு என்னை சிறையில் அடைத்தாய். இப்பொழுது நீ எனக்கு செய்த துரோகத்திற்காக உன்னை நான் மன்னிக்கிறேன். நீ எனக்கு செய்த துரோகத்திற்காக உன்னை நான் மன்னிக்கிறேன் எழுந்து அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. அதை பார்த்த உடனே அந்த அதிகாரிக்கு மனம் குத்தப்பட்டவனாக நொந்து போய் சொல்லுகிறான், இத்தனை நாட்கள் என்னுடைய உறவுகள், என்னுடைய நண்பர்கள் என்னிடத்தில் எவ்வளவோ சொன்னார்கள், மனம் மாறு, திருந்து வா, தீய வழிகளிலிருந்து நீ விடுபட்டு வெளியே வா என்று சொன்னார்கள். எனக்கு அப்பொழுதெல்லாம் என்னுடைய மனமானது அதை கேட்கவில்லை. ஆனால் நான் தவறு செய்த, நான் ஒருவன் மீது குற்றத்தை சுமத்தி அவன்தான் பழிகாரன், கொலைகாரன் என்று அவன் மீது சுமத்திய பொழுது கூட அவன் என்னை மன்னித்திருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது நான் யார் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி மனம் மாறினான். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை தான் இன்றைய நாளிலே, இந்த 2வது வாரத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஏனென்றால் இத்தனை நாட்கள் நான் செய்த தவறின் காரணமாக உள்ளத்திலே நிம்மதி இல்லாமல், உள்ளத்திலே அமைதி இல்லாமல் நான் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் யாரை தவறானவன் என்று யார் மீது குற்றப்படி சுமத்தினோனோ அவரே என்னை மன்னிக்கின்ற பொழுது இனிமேல் எனக்கு உள்ளத்திலே நிம்மதி இருக்கிறது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே கிறிஸ்து இயேசுனுடைய முன்னோடியாக இருக்கிற திருமுழுக்கு யோவான் மிக தெளிவாக சொல்லுகிறான். தான் அனுபவித்த வார்த்தைகளை, தான் பெற்ற அந்த முழுமையான இறை அருளை, ஏனென்றால் அவரிடத்திலே கடவுளின் வாக்கு இருந்தது. அப்படி என்றால் திருமுழுக்கு யோவான் பேசிய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் அல்ல, மாறாக அது கடவுளின் வார்த்தையாக இருக்கிறது. இதைத்தான் எரேமியா புத்தகத்திலே பார்க்கிறோம். எரேமியா இறைவாக்கினரை அந்த யாவே கடவுள் அழைத்து அவரை அனுப்புகின்றார் இஸ்ராயேல் மக்களிடத்திலே. நான் உன்னை யாரிடத்திலே அனுப்புகிறேனோ அவரிடத்திலே நீ செல், எதை சொல்லுகிறேனோ அதை அவரிடத்திலே தைரியத்தோடு சொல் என்று சொல்லுகிறான். ஆனால் எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் சிறுபிள்ளை, என்னால் பேச தெரியாது, உன் வாயில் என் சொற்களை வைக்கிறேன். எனவேதான் அக்கிரமங்களை எதிர்த்து, அழிவுகளை எதிர்த்து அந்த எரேமியா இறைவாக்கினர் வாக்குரைத்தார். அதே போலத்தான் இந்த திருமுழுக்கு யோவானும் அக்கிரமங்களுக்கு எதிராக, தீமைகளுக்கு எதிராக அவன் இறைவனுடைய வார்த்தையை சொல்லுகின்றான். ஏனென்றால் பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள். பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லுகிறான். எல்லாருமே ஞானஸ்தானம் வாங்கிட்டோம்ல, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்கலாம் எல்லாருமே ஞானஸ்தானம் வாங்கிட்டோம்ல. நீங்க உங்களை தாங்க கேட்கிறேன், எல்லாருமே ஞானஸ்தானம் வாங்கிட்டோம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் யாரு? திருமுழுக்கு பெற்றுட்டோம் இல்லையா? அது பெற்று ஏறக்குறைய சின்ன வயசுல 10 நாள், 20 நாள், 1 மாசம், 3 மாசம், 1 வருஷத்துல கொடுத்துட்டாங்க சாமி. அப்ப திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? என்னவா இருக்கிறோம்? என்னவா உட்கார்ந்துட்டு இருக்கோம்? என்னது? திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறான், மனமாற்றம் அடைய திருமுழுக்கு பெறுங்கள். அப்ப நீங்க எல்லாம் திருமுழுக்கு வாங்கிட்டீங்க இல்லையா? அப்ப என்ன நடந்திருக்கு உங்களோட வாழ்க்கையில? என்ன நடந்திருக்கு? எது நடந்தது யாருக்கு தெரியும் இல்லையா? என்ன நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில? இந்த சாமியிட்ட ஏதாவது பதில் சொன்னா அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பான் இவன். அதனால இவன் சொல்ற கேள்விக்கு வாயை மூடிட்டு போயிடுவோம். திருமுழுக்கு யோவான் சொல்வது போல வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு? மனமாற்றம் அடைந்திருக்கிறீங்க, அப்படிதானே? பாவ மன்னிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படிதானங்க? யோவான் சொல்ற வார்த்தையின்படி, கடவுளின் வார்த்தைப்படி நம்ம எல்லாம் யாரு?
நம்மள யாரு? யாருங்க நம்மள யாரு? கடவுளின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? தூய்மையாக இருப்பார்கள், நீதிமான்களாக இருப்பார்கள், நல்லவர்களாக இருப்பார்கள். அப்படிதானே? அப்ப எல்லாருமே நல்லவங்க தானே? எல்லாம் நீதிமானா தானே இருக்கிறோம். எல்லாருமே நீதிமானா தானே இருக்கோம். அப்புறம் ஏங்க பாவ சங்கீதனம் பண்றோம்? போய் எதுக்கு பாவ சங்கீதனம் பண்றோம்? ஏன் பண்றோம்? அதுதானே சொன்னாரு திருமுழுக்கு யோவான். அந்த மக்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மெசியா வந்து கொண்டிருக்கிறார். அந்த மெசியாவினுடைய வருகையை எதிர்பார்ப்பதற்கு நீங்கள் மனம் மாறுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள். அந்த மனமாற்றத்தினுடைய வெளிப்பாடு திருமுழுக்கு பெறுங்கள். அப்படி என்றால் நீங்கள் ஊனியல்பின் செயல்பாடுகளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படுகிற பொழுது உங்களுடைய உள்ளத்திலே அமைதி இருக்கும், உங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் இருக்கும், உங்களுடைய உள்ளத்திலே நிறைவு இருக்கும், உங்களுடைய உள்ளத்திலே ஒற்றுமை இருக்கும் என்று சொல்லுகிறார். எனவேதான் அவர் சொல்லுகிற பொழுது, அந்த மெசியா வருகிற பொழுது பள்ளத்தாக்குகள் குன்றுகள் எல்லாம் நிரப்பப்படும், கோணலானதெல்லாம் நேராக்கப்படும். அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையானது தடமாறி தடுமாறி தரங்கெட்ட ஒரு தாறுமாறான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நீ மனமாறி உள் மனம் பெற்றவனாக நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து இறை இயேசுவை நீ முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெரிய போராட்டங்களாக, பெரிய பெரிய மலை குன்றுகளாக இருக்கிற உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள், உன்னுடைய வேதனைகள், கண்ணீர் எல்லாம் மறையப்படும். எப்பொழுது என்றால் நீ மன மாற்றம் அடையும் பொழுது. எனவேதான் பவுலடியார் சொல்லுகின்றான் மிக தெளிவாக, நீங்கள் மனம் மாற்றம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய செயல்களிலே அதை காட்டுங்கள். என்ன செயல் செய்ய போறோம்? பிறரை தரக்குறைவாக பார்ப்பதை நிறுத்துங்கள். சில பேர் பார்க்கிற பார்வையெல்லாம் ஒரு ஏளனமா இருக்கு. என்னை விட நீ என்ன பெருசா? என்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட இருந்துருதா? நான் எவ்வளவு பெரிய திறமைசாலி தெரியுமா? நல்லா கீபோர்டு வாசிக்கிறேன், நல்லா பாடுறேன், நல்லா படிக்கிறேன், நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறேன். அதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதைத்தான் திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார். அரசர்கள் மத்தியிலே சொல்லுகிறார். அரசரிடத்திலே பதவி இருந்தது, பட்டம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, திறமைகள் இருந்தது, பணம் எல்லாம் இருந்தது. அந்த மனிதனிடத்திலே சொல்லுகிறார் கடவுளின் வார்த்தை, மனமாறு, திருமுழுக்கு பெற்று உண்மையை ஏற்றுக்கொள், இருக்கின்ற கடவுளை இருப்பவராக உண்மையின் தெய்வத்தை நீ முழுமையாக நீ ஏற்றுக்கொண்டு ஆவியின் பிரசன்னத்தில் இருந்து உண்மையிலும் அமைதியிலும் சமாதானத்தில் நீ வாழுகின்ற பொழுது இந்த உலகம் தர முடியாத அமைதியை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்று சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய இரண்டாம் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் யார்? நாம் எப்படிப்பட்டவர்கள்? எந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதை உள்ளத்திலே சிந்தித்து கொண்டு மற்றவர்களுக்கு செய்வதற்கு நம்முடைய கால்கள் விரைந்து செல்லுகின்றன என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட மக்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறான், மனம் மாறுங்கள். அந்த இயேசுனுடைய அந்த பிறப்பு குடிலிலே அல்ல, மாறாக உங்களுடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்றால் அந்த ஆண்டவர் கொடுக்கிற உண்மையின் வழியிலே, சத்தியத்தின் வழிகளிலே, உறவுகளின் வழிகளிலே குறைகளை பெரிதுபடுத்தாமல் நல்லதை நல்லவைகளை பெரிதுபடுத்தி பாராட்டி வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ ஆமீன். ஆ ஆ ஆமீன். அன்புமிக்க சகோதரே சகோதரிகளே, நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டுடைய பாதத்தில் ஏறெடுப்போம். நீங்கள் ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் சொல்ல வேண்டியது: அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. அமைதியின் தெய்வமே இறைவா, எல்லா மக்களினங்களையும் உம் திருமுன் கூட்டி சேர்க்கும் பணியை ஆற்றிடும் திரு அவையில் தலைவர்கள் உம்மை பின்பற்றி நல்ல ஆயர்களாக திகழ்ந்து மக்களை அமைதியின் பாதையில் வழிநடத்த தேவையான ஞானத்தை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. கருணையின் தெய்வமே இறைவா, நடந்து கொண்டிருக்கும் போர்கள் முடிவு பெறவும் அனைத்து மக்களும் நீர் உலகிற்கு கொண்டு வந்த அமைதியை அனுபவிக்கவும் ஒருவர் மற்றொருவர் அமைதியின் தூதர்களாக வாழவும் தேவையான வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. அமைதியை விதைத்த ஆண்டவரே, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எம் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் நிலைத்திடவும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு அமைதியோடு வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்த ஆண்டவரே, இத்திருப்பலியில் பங்கு கொண்டுள்ள எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உமது உடலை உணவாக பெற்ற நாங்கள் அனைவரும் எங்கள் சொல்லாலும் செயலாலும் அமைதியை விதைக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லா வல்ல எங்கள் அன்பு ஆண்டவரை இறைவா, மனிதர்களுடைய உலக வாழ்க்கை பல்வேறு தேவைகளால் எழும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நீ நன்கு அறிகின்றீர். இப்பொழுது நாங்கள் ஏறெடுத்த இந்த மன்றாட்டுக்களை
மிக விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளதையும் உள்ளத்தையும் தருகின்றே, என்னை தாங்கும் இல்லமதில் இணைகின்றே. உள்ளதையும் உள்ளத்தையும் தருகின்றே, என்னை தாங்கும் இல்லமதில் இணைகின்றே. இதுவே யான் தரும் காணிக்கை இறைவா, மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் நிறைவா. உள்ளத்தையும் தருகின்றே, என்னை தாங்கும் இல்லமதில் இணைகின்றே. என்னாலும் உன்னோடு வாழத்தான் பலியாக என்னை நானும் தருகின்றேன். உண்மையும் நன்மையும் என்மயமாகிட என்னை தருகின்றேன். உண்மையும் நன்மையும் என்மயமாகிட என்னை தருகின்றேன். இதுவே யான் தரும் காணிக்கை இறைவா, மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் நிறைவா. உள்ளதையும் உள்ளத்தையும் தருகின்றே, என்னை தாங்கும் இல்லமதில் இணைகின்றே. உன்னோடு நான் சேரும் காலம்தான், மண்ணோடு விதை சேரும் நேரம்தான். உன்னை மறந்து நான் போகும் வேலைதான், தாயை பிரிந்து தொலைந்து போன சேயும் நான். 1000 காலமாகினோம், வானிலை தன்னிலை மாறினோம், எந்த உள்ளம் உனக்கானது. 1000 காலமாகினோம், வானிலை தன்னிலை மாறினோம், எந்த உள்ளம் உனக்கானது. இதுவே யான் தரும் காணிக்கை இறைவா, மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் நிறைவா. இதுவே யான் தரும் காணிக்கை இறைவா, மனம் கொண்டு ஏற்றுக்கொள்வாய் நிறைவா. சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை கடலாகிய கடவுளே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்கவும் வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்ளுவோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாய் இருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து போற்றி ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 ஆண் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். உமப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. அமைதியை தேடியே என் மனம் பாட
இந்த மானிடம் தேடுமே மழலை உள்ளமே இந்த மானிடம் தேடுமே மழலையின் மனதினை உம் அமைதியும் அருளையும் அமைதியை தேடியே என் மனம் பாடுது இறை அருளினிலே அவர் உறவினிலே அது உண்மையை நாடுது அதில் முழுமையை தேடுது அமைதியை தேடியே என் மனம் பாடுது தான் என்ற நிலையழிந்து வாழும் நெஞ்சில் தூய்மை மலரும் நீயம் நிறையும் வாய்மை வெல்லும் நீதியும் நிலைக்குமே சுயநல மேகங்களும் சூழும் நெஞ்சில் பகைமை வளரும் பாவம் பெருகும் இறைமை குறையும் மனிதம் மறையுமே மழலை உள்ளமே இந்த மானிடம் தேடுமே மழலை உள்ளமே இந்த மானிடம் தேடுமே மழலையின் மனதினை உம் அமைதியும் அருளையும் அமைதியை தேடியே என் மனம் பாடுது இறை அருளினிலே அவர் உறவினிலே அது உண்மையை நாடுது அதில் முழுமையை தேடுது அமைதியை தேடியே என் மனம் பாடுது கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் திரு காயங்களும் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதனால் நாங்கள் இவ்வுலகப் பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும்
விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உள்ளத்திலே அமைதியும் சமாதானமும் பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. உங்கள் ஒவ்வொருவருக்குமே முன்கூட்டியே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி ஃபீஸ்ட். Happy Christmas. இருளை அகற்றும் பொது ஒளியே வருக. இருளை அகற்றும் பொது ஒளியே வருக. விடி வெள்ளியே விடி வெள்ளியே கனிவுடனே வருக. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நமது பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களுக்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் நாம் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படி ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மகா பரிசுத்தமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்கள் ரட்சணையுமாயிரம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்திரேயாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏனைய எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும்
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.